Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல எக்ஸல்ல புதுசா ரிலீஸ் பண்ணப்பட்ட ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு டிரான்ஸ்லேட், இன்னொன்னு டிடெக்ட் லாங்குவேஜ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜை பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த ரெண்டு நியூ ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜ் என்னங்கிறத உடனே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் இதோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ண மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன். ஒன்று பார்த்தோம்னா ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன். ஆஸ் யூஷுவல் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. அதில் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்குமெண்ட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்படின்னா அது ஆப்ஷனல். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக நம்ம கொடுத்துடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லாங்குவேஜ் என்ன, அந்த சோர்ஸ் லாங்குவேஜோட கோட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாகணும். ஸோ நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய சோர்ஸ் லாங்குவேஜ் என்ன, தமிழ் இல்லையா? ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த ட்ராப்டவுனை கீழே கொண்டு வந்தோம்னா நமக்கு டிஏ அப்படிங்கிற கோட் பார்த்தீங்கன்னா இருக்குது, தமிழ் அப்படிங்கிறது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டிரான்ஸ்லேட், டிடெக்ட் லாங்குவேஜ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ் மூலியமாக தான் நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது 100+ 100க்கு மேற்பட்ட லாங்குவேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ சப்போர்ட்டட் லாங்குவேஜோட கவுண்ட் நல்லாவே இருக்குது. ஒருவேளை சப்போர்ட்டட் லாங்குவேஜஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தமிழ் அதுக்கு நீங்கள் டிஏன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கோடை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிரும். கமா கொடுத்ததுக்கப்புறம் டார்கெட்டட் லாங்குவேஜ், அதாவது சோர்ஸ் லாங்குவேஜில் எந்த டார்கெட் லாங்குவேஜுக்கு நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட் லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜோட கோட் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸில் வேணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இருக்கு இல்லையா ஜாப்பனீஸ். ஆஸ் யூஷுவல் டேப் கொடுத்து ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்தாச்சு. ஓகே, சரி, இப்போது சேம் ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் சோர்ஸ் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. ஆனால் இந்த வாட்டி நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ் ரெண்டுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஆப்ஷனல், கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். உடனே பாருங்கள் நமக்கு இங்கிலீஷில் அது ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. காரணம், சிஸ்டம் லாங்குவேஜ் நமக்கு என்ன இருக்குதோ, நம்மளுடைய சிஸ்டம் லாங்குவேஜ் நாம் என்ன மெயின்டைன் பண்ணுறோமோ, நாம் இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணுறோம், ஒருவேளை தமிழில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை ஹிந்தியில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த சிஸ்டம் லாங்குவேஜுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் டிஃபால்ட்டாக நடந்துடும். நாம் ஒருவேளை சோர்ஸ் லாங்குவேஜோட கோடையும் ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜோட கோடையும் தரலன்னா, ஐ மீன் முக்கியமாக டார்கெட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அப்போது நாம் கொடுத்தா நம்ம டார்கெட் பண்ண லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். இல்லைனா நம்ம என்ன சிஸ்டம் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நடந்துடும். ஓகே, சரி, டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஸோ ஈக்குவல் டு டிடெக்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? சரி, இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு நமக்கு இப்போ ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஆனால் சோர்ஸ் லாங்குவேஜோட கோட் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரான்ஸ்லேஷனே பண்ண முடியும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிடெக்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். செல்லோட ரெஃபரன்ஸ், ஐ மீன் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் செல் ரெஃபரன்ஸை கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அப்போது இந்த டெக்ஸ்ட்டு என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த கோட் வந்துடும். ஸோ எஃப்ஆர் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச். ஸோ அப்போ நமக்கு டக்குன்னு இப்போ ஒரு வேளை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்லேட் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ சோர்ஸ் லாங்குவேஜில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்டில் எஃப்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு அதே நமக்கு எதில் தேவை, தமிழில் தேவைப்படுது. ஸோ அப்போ டிஏன்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ மீன் எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன், நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போது ஒரு லாங்குவேஜை சோர்ஸ்லேருந்து நீங்கள் டார்கெட் பண்ணுற லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஃபங்க்ஷன் லாங்குவேஜை டிடெக்ட் பண்ணணும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள். நமக்கு நிறைய
கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஓன் நேட்டிவ் லாங்குவேஜில் நமக்கு ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நாம் விருப்பப்படுற லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷில் காமனாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி சேம் ட்ரான்ஸ்லேட் எடுத்துக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலே போதும். சிஸ்டம் லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் நடந்துடும். இல்லை நான் எனக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், ஆனால் சோர்ஸ் லாங்குவேஜோட கோட் நான் கொடுக்காமல் ஒமிட் பண்ணிவிட்டு நேராக டார்கெட் லாங்குவேஜ் கொடுக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். நேராக டார்கெட் லாங்குவேஜில் போயிட்டு ஜஸ்ட் தமிழ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கும் போது பாருங்கள் சேம் அந்த வேலை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நமக்கு நடந்து முடிஞ்சிடும். இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் இருக்குது, நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்கள் இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணணும். அந்த லாங்குவேஜோட கோடு உங்களுக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு நாம் டிடெக்ட் லாங்குவேஜ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் செல் ரெஃபரன்ஸை கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபில் பண்ணும் போது ஒவ்வொரு லாங்குவேஜும் அந்த கோடு என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு சேம் ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. சோர்ஸ் லாங்குவேஜ் கோட் கொடுத்தாகணும். அது எந்த செல்லில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும். டார்கெட் லாங்குவேஜ் எங்கே தேவை, எதில் தேவை அப்படிங்கிறத இங்கே நாம் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கிலீஷில் தான் வேணுமா, இல்லை தமிழில் தான் வேணுமா, இல்லை ஃப்ரெஞ்சில் தான் வேணுமாங்கிறத கொடுத்து ஜஸ்ட் நாம் டைரெக்டாக என்டர் கொடுத்தாலே போதும். பக்காவாக நமக்கு இந்த வேலை நடந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ரோ யூசேஜை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இதோட யூஸ் கேசஸ் நிறையா, அதை நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது ஃபைனலாக நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஒருவேளை ப்ரோ நான் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 23 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். எனக்கு இது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டிஏன்னு கொடுக்குறேன். எரர்லாம் வராமல் ட்ரான்ஸ்லேட் ஆகுமானா எரர் வரல, ட்ரான்ஸ்லேட் ஆகுது. அப்போ நான் வெறுமனே நம்பர் மட்டும் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கனாலும் அந்த நம்பர் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட்டாக ரிட்டன் ஆகுது. அதனால் இதை பேஸ் பண்ணி எரர் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அஃபிஷியல் சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் டூ லாங் அப்படிங்கிற ஒரு எரர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நான் இந்த என்டையர் டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி ஒரு செல்லில் ப்ளேஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் போது எந்த விதமான எரரையும் நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணலை. அது எல்லாமே பக்காவே பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. ஓகே, நீங்கள் இந்த ஃபார்முலா பாரை நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸிங் நல்லாவே தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. மேபி இன்னும் ஆக்சுவலாக இது எவ்வளோ வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 239 வேர்ட்ஸ். ஒருவேளை இன்னும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோடு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மேபி நம்ம அந்த எரரை ஃபேஸ் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் இல்லாத அன்சப்போர்ட்டட் லாங்குவேஜை நீங்கள் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அப்போ நிச்சயமாக இன்வேலிட் லாங்குவேஜுங்கிற எரரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிக்வெஸ்ட் throttled, யூ ஹேவ் எக்ஸீடட் யுவர் டெய்லி கோட்டா ஆஃப் த ட்ரான்ஸ்லேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேபி இதை நாம் ஃபேஸ் பண்ணலை, மேபி ஃபேஸ் பண்ணலாம். சரி, இந்த எரரெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஃபங்க்ஷனே இல்லை ப்ரோ, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் கொடுத்தா ஒன்றும் வந்த மாதிரியே தெரிலன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எந்த சேனல் யூசர்ஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அது எந்த வெர்ஷன் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் அக்கௌண்ட்குள்ளே போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆப்ஷன்ஸில் ஒரு அப்டேட் நான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேட்டா சேனலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு சேஞ்ச் சேனலில் போயிட்டு நீங்கள் பேட்டா சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிரும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு யூஸ் கேஸ் தான் நான் காமிச்சிருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இப்படிலாம் யூஸ் கேஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் உண்மையிலே அதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.